ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எகெயின் ஒரு வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். போன வீக்கில் வந்து 1 வீக்கில் 3 kgs ரெடியூஸ் பண்ணது மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் எகெயின் இந்த வீக் வந்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டடாக தான் இந்த ஜேர்னியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸாக கிவ் அப் பண்ணாமல் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் கிவ் அப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கிவ் அப் பண்ண தோணாமல் இல்லை. அண்ட் மூட் ஸ்விங்கிங் வராமல் இல்லை. எல்லாமே நார்மலாக எனக்குமே இருந்துச்சு. ஆனால் நான் இதெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணாலே நமக்கு கொலை பசி வரும். அது வரைக்கும் இல்லாத பசி வந்து அப்போ தான் நமக்கு தோணும். அது வரைக்கும் நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடணுன்னே தோணி இருக்காது. ஆனால் எப்போ டயட்டுன்னு ஆரம்பிக்குமோ அப்போ தான் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரிப்பட்ட ஃபீலிங்ஸு அண்ட் ரொம்ப ஒரு ஃபுட்டை பார்த்து நமக்கு டெம்ட் ஆகுறது, இந்த டெம்டிங்கு இதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வெயிட் லாஸ் வந்து ஏன் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் இந்த 2 வீக்ஸில் 1-2 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த கமெண்ட்ஸில் இருந்து ஒரு கொஸ்டினாகவும் எடுத்து தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அண்ட் நீங்களும் வந்து இப்போ தான் ஓவர் வெயிட்டடாக இருந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கிவ் அப் பண்ணாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசிகிட்டே இருக்காமல் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸாக இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கேஜிஸ் இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 or 2 kgsம் 40 grams இருந்தேன். பட் அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆக ஹாப்பியாக இருந்தேன். பட் இப்போது ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறமா நியர்லி 10 days, இப்போ 13 days ஆச்சு. 10 daysக்கு அப்புறமா நம்ம வெயிட் செக் பண்ணும்போது 36 kgsம் 70 gramமும் இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, கிவ் அப் பண்ணவே தோணாது இப்படி வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் அந்த ஹாப்பினஸோடையே நிறைய டயட்டில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நானே ஒரு பெரிய ஃபுட்டி, நான் எல்லாம் டயட் இருப்பேன் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுவேன்னெல்லாம் நினச்சே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட நானே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்து நிறைய டிப்ஸு நான் ஷேர் பண்ணும்போது அது உங்களோட டயட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வீடியோ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறத கண்டுக்காதீங்க. பிகாஸ் எனக்கு கிடைக்கிறதே 1 or 2 days தான் ஆஃப். அந்த டேவும் இங்கே துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலலாம் போய் என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ தட் நான் அன்றைக்கி ஆஃப் டே வீட்டில் வந்து சும்மா வீட்டில் வீடியோ கால் பேசுகிறது அண்ட் வீட்டில் என்ன பண்ணணும் அதை சும்மா கேப்சர் பண்ணி பேக்ரவுண்டாக போட்டிருக்கேன். வாய்ஸ் மட்டும் கேளுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். இது வந்து ரொம்ப ஒபீஸாக இருந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸில் இருந்திருக்கோன்னா அது உங்களுக்கு பழகி போயிருக்கும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நாளில் 5 கிலோ குறைக்கிறது ஈஸியாக அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். நானுமே அப்படி தான் நல்லா கஷ்டப்பட்டேன். நிறைய பிடிச்ச ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கொடூரமான மூட் ஸ்விங் எல்லாம் நான் வந்து ஓவர் கம் பண்ணி வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக டயட்டீஷியன் மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணலை. நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டே பை டே நான் என்ன டயட்டில் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத. நான் அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்லி இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய டவுட் வரும்ல டயட்டில். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்
புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலோட பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து எனக்காக மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். டு பி ஹானஸ்ட், நம்ம வந்து குண்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய கிரிட்டிசிசம் வரும் அண்ட் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்கும் தான். அதெல்லாம் நான் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் நல்ல இன்டென்ஷனோட யார் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதே மாதிரி தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் கூட நான் எல்லாம் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஜேர்னியை இவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனே கிடையாது. ஆனால் வந்து நான் துபாயில் வந்து ஜாபுக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் வெக்கேஷனுக்காக இந்தியா போயிருந்தேன். அங்கே போனால் எங்கள் அம்மா அப்பாலேருந்து, என் தங்கச்சியிலேருந்து, என் ஹஸ்பண்டில் இருந்து, என்னை சுற்றி இருக்கிற எல்லா வெல்விஷர்ஸ்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் வெயிட் போட்டுட்ட அப்படின்னு சொன்னாங்களா. நம்ம அப்படியா வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு பேக் டு துபாய் வந்ததுக்கப்புறம் வெயிட்டிங் மிஷினில் ஏறி நின்று என் வெயிட்டை செக் பண்ணுறேன். 100 kgs மேலே போயிட்டேன். ஸோ இதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இன்னும் வெயிட் ஏறிட்டே போயிடும்ப்பா. ஸோ இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை போட்டுட்டு நம்ம ஹெல்த்துக்காக வெயிட்டை லாஸ் பண்ணோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண டிசைட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பர்பஸ் வந்து உங்களை சுற்றி மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது. அது வந்து உங்கள் ஹெல்த்துக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு வாட்டெவர் பர்பஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாராலையுமே இதை ரிலேட் பண்ண முடியும். டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலாக பசிச்சுட்டு இருந்தது கொலை பசியாக மாறும். அண்ட் பிடிக்காத ஃபுட்டை பார்க்கும்போது கூட நமக்கு நல்ல டெம்ட் ஆகும். ஸோ எத்தனை பேர் ரிலேட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்குமே இந்த ரெண்டுமே இருந்துச்சு. இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னா, எனக்கு பசிக்கிறப்போ எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பசியை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அப்புறம் டின்னர் இதெல்லாம் ப்ராப்பராக நான் எடுத்து இதுக்கு மேலே எனக்கு பசிக்குதுன்னா அதை தான் நான் பசின்னு சொல்கிறேன். அப்படி பசிக்கிறப்போ எல்லாம் ஒன்று தண்ணி குடிப்பேன், இல்லை அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ பசி அந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனது மாதிரி இருக்கும். அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் டெம்ட் ஆகிறது தான். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நமக்கு டயட் இருக்கும்போது டெம்ட் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி மைண்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அப்படி தானே? இந்த விஷயத்துக்காக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த கோலை நீங்கள் நினச்சி பாருங்கள் டெம்ட் ஆகும்போது. ஸோ நம்ம எதுக்காக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு இடையில் இந்த மாதிரி டெம்ட் ஆகுறப்போ இதை கண்டிப்பாக நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும் அப்படின்னு மைண்டை வந்து செட் பண்ணுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி டெம்ட் ஆகும்போது அதுக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் வேஸே இல்லை. மைண்டை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே டெம்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அதுக்கப்புறமா டயட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கன்சிஸ்டன்சி. ஆனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எப்போவுமே தடையாக இருக்கிறது மூட் ஸ்விங்ஸ் தான். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா டயட் இருக்கிற டைமில் என்னன்னே தெரியாது, ரீசனே இல்லாமல் கோபம் வரும், எரிச்சல் வரும். இதெல்லாம் எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எப்போ நமக்கு பண்ண முடியலை அப்படின்னு தோணுதோ அப்போது அதோட கோவத்தை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதுதான் அதோட ரீசன். ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து நீங்கள் டயட் சார்ட்டுன்னு ஒரு சார்ட் போடுவீங்கல்ல. ஸோ அந்த சார்ட்டில் வந்து 3 times நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து டயட் சார்ட்டில் எழுதுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு சூப்பர் ஃபுட்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டே வந்து ஓகே. மத்தியானம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வைக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து டயட் ஃபுட் எடுத்துக்கும் போது கூட உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஆஃப்டர்நூன் நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அந்த ஃபுட்டு எடுத்துக்கிற பிடிச்ச ஃபுட்டை கூட எப்போ எடுத்துக்கிற குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கலோரிஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் அண்ட் பிடிச்ச ஃபுட்டு உள்ளே போனது மாதிரி இருக்கும். இந்த மூட் ஸ்விங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டயட்லையுமே கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம். டே பை டே இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு போரிங்காக இல்லாமல் இருக்கும். அண்ட் நீங்களே வந்து கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கூட
கூட ஓகே இனி நம்ம வெயிட் லாஸ் ஆகுதுங்கிற அதை பார்த்து உங்களுக்கே ஹாப்பி ஆகி இந்த ஃபுட்டை கூட நம்ம கட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஸோ அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்த உடனே பிடிச்ச ஃபுட்டெல்லாம் கட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு டைமுக்காவது பிடிச்ச ஃபுட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூட் ஸ்விங்கிங்கில் இருந்து கொஞ்சம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து டயட்டை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறமா ஒபீஸாக இருக்கும்போது பிடிச்ச ட்ரெஸ் போட முடியலைன்னு நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். இது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயுமே ஒரு லாங் கமெண்டாக வந்துச்சு. அதனால தான் மெயினாக இதை எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒபீஸாக இருக்கும்போது கூட உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்காக இனி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒபீஸாக இருக்கும்போது கூட உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்றது மாதிரி சூஸ் பண்ணி போடுங்க. நான் வந்து ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு டிஷர்ட்டு வித் பலாசோ பேண்ட் தான் வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆனால் இதை வந்து கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக வாங்குவேன். 5XL 6XL வாங்கினோன்னா வீட்டுக்கு போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அண்ட் எனக்கும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே அப்படி சூஸ் பண்ணுவேன். இது வெளியில் எங்கேயாச்சும் போடுறதுக்கும் அதே சைஸில் வாங்கிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக சிலது கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஆல்டர் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது செலக்ட் பண்ணுறது கஷ்டம்னே இல்லை. முன்னாடி தான் அந்த ப்ளஸ் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஷாப்ஸில் வராது. பட் இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து ப்ளஸ் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து வருது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 8XL 10XL வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸ்ன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்குது. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து இப்போது ப்ளஸ் சைஸ் விமன்ஸ்க்காக ட்ரெஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் ஆகிறது வரைக்கும் பிடிச்ச ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம ஒரு ப்ரெசன்டபுளாக வச்சுக்கலாம். அண்ட் இதனால் கூட நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து லேக் ஆகாமல் நம்மளை வந்து கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதில் வந்து நல்லா கான்ஷியஸாக பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ப்ளஸ் சைஸில் கூட இப்போ எவ்வளவோ ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வாங்கி வியர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நமக்கு செட்டே ஆகாத ட்ரெஸ்ஸை வந்து பார்த்து டிப்ரெஷன் ஆகிக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகிறது மாதிரி கூட இப்போ ப்ளஸ் சைஸில் ட்ரெஸ்ஸஸ் லான்ச் ஆகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அது எது உங்களுக்கு சியூட் ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடுங்க. இன்னும் நம்ம கொஞ்ச நாளில் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சோ அதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் லேக் ஆகாது. இன்னும் நம்ம செல்ஃபை நம்மளை லவ் பண்ணுவோமே தவிர நம்மளை வெறுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது என்னோட குட்டி சஜஷன். பட் இதிலையே எப்போவும் வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனால் வந்து அதுக்காக இப்போ ஒபீஸாக இருக்கோம் உடனே வெயிட் லாஸ் பண்ணணும்னா நடக்காது. ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணுறது வரைக்கும் நம்மளை வந்து செல்ஃப் லவ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஓவர் கம் பண்ணி வரணும்ல. அதுக்காக ஒரு சின்ன சஜஷனாக தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா டயட்லையே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது ஒர்க் அவுட் தான். ஸோ நான் எந்த வீடியோலையுமே ஒர்க் அவுட் பண்ணுறதா அப்டேட் பண்ணதே இல்லை. அதுக்கு ரீசன் நான் ஒர்க் அவுட்டே பண்ணலை. எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் தான் நான் அந்த 10 days 5 kgs வந்து ரெடியூஸ் பண்ணது. நான் வந்து ஒபீஸாக இருந்தேன். ரொம்ப 100 kgs மேலே இருந்ததுனால எடுத்த உடனேயே நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எல்லாருக்குமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு மெதுவாக வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு முடியும் அப்படின்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறதுனால டயர்டு இருந்துச்சு. எடுத்த உடனே வாக்கிங் ஒர்க் அவுட்டுன்னு போக முடியலை. அதனால் இனிஷியலி நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிப்போம் இந்த டயட்டில். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ நான் ஓரளவு ஸ்டேபிள் ஆகிட்டேன். ஸோ சீக்கிரமாகவே நான் என்னோடய ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் டில் நவ் நான் இது வரைக்கும் எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணலை. வெறும் டயட்டில் மட்டும்தான் நான் இவ்வளோ கிலோ வந்து குறைச்சிருந்தேன். அதனால தான் எந்த ஒர்க் அவுட்டுமே நான் வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணலை.
ஆனால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பேசிக்காக ஏதாச்சும் ஒர்க் அவுட் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்காக உங்களுக்கு அது முடியும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வாக்கிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு 20 மினிட்ஸ் ஆக்குங்க, ½ அன் ஹவர் ஆக்குங்க, மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் வாக்கிங் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். நல்ல பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்போது உடம்பு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் வாக்கிங் போயிருக்கேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, பாடி நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் இப்போ ஃபுட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணப்புறம் நம்ம பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி ஆச்சா. ஸோ அதனால தான் அந்த வாக்கிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் சீக்கிரமாக நான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே பிடிச்சதும் வாக்கிங் தான். ஸோ கண்டினியூ பண்ணதும் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடியும் அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்புறமா டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ரைஸ் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லி சாப்பிட்ற குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் வந்து நான் ரைஸ்க்கு பதிலாக வந்து கோதுமை மாவில் பண்ணால் ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்பேன். ஆனால் இந்த ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. கோதுமை மாவில் பண்ண ரெசிப்பியில் ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் ரிச்டாக இருக்கனால ரொம்ப நேரத்துக்கு நம்மளை வந்து அடுத்து பசிக்க விடாமல் பார்த்துக்கும், பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஆனால் ரைஸ் எடுத்துக்கும் போது அடுத்து உடனேவே நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இதை யோசித்து உங்களுக்கு எது எடுக்க தோணுதோ அதை வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. ஆனால் வெயிட் லாஸில் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். அது மட்டும் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடிக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கலோரிஸை விடைக்கும் எப்போ நம்ம கம்மியாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே நம்ம பாடிக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணுமோ அதை விடைக்கும் கம்மியாக நீங்கள் வந்து கலோரிஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடியில் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த 10 டேஸில் பார்த்த பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோவாக இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சுகரை கட் டவுன் பண்ணி நிறைய தண்ணி குடிச்சது அண்ட் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டது. எஸ்பெஷலி ஆரஞ்சு பழம் வந்து டெய்லியுமே என் டயட்டில் இருந்துச்சு. என் ஃபுட் சார்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதனால எல்லான்னு தான் நினைக்கிறேன். அல்லாமல் இத்தனை வருஷத்தில் நியர்லி ஒரு 2 to 3 இயர்ஸில் என்னோட ஸ்கின்ல இவ்வளோ க்ளோ வந்து நான் பார்த்ததே இல்லை. டு பி ஹானஸ்ட்டாக ஒன்று ஷேர் பண்ணுறேன். என்னோட மவுத்தை சுற்றி அப்புறம் அப்பர் நோஸில் எல்லாமே பிளாக் மார்க்ஸு, ஆக்னே ரொம்ப நிறையவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக டயட்டில் சுகரை கட் பண்ணி நிறைய தண்ணி குடிங்க. நீங்களே சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகிறத வந்து நீங்களே பார்ப்பீங்க. அண்டு இனி வந்து இது வரைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸாக இந்த 10 நாளில் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. இனி அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இனி என்னென்ன டிஃப்ரென்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அண்ட் எப்படி இந்த டயட்டை வந்து ஃபீல் பண்ணுறேன், அப்படி இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன ஃபுட் எடுத்துக்கிறோன்னு மட்டும்தானே ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோவில் என்னென்ன ஷேர் பண்ண முடியுமோ எல்லாமே ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் போடுற லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லா சண்டேயும் ஈவினிங் வந்து நான் வந்து லாங் வீடியோ போடுவேன். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மார்னிங் போடணும் அப்படிங்கிறதுனால இப்போ லாங் வீடியோவை நான் ஈவினிங் போடலாம் அப்படின்னு டைம் மாற்றிட்டேன். துபாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5:30 போல் அப்டேட் ஆகும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அது 7 o'clock அப்டேட் ஆகும். அண்ட் 7 o'clock நம்ம லாங் வீடியோ வரும். எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எகெயின்ஸ் ஒரு வாட்டி கூட கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அண்டு ஒன்று நான் சொல்ல மறந்துட்டு, நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸில் ஸ்டார்டிங்கில் நிறைய ட்ரபிள் இருக்கும். பட் போக போக உங்களுக்கே அது பழகும். ஆனால் ட்ரபிள்னா பெரிய ட்ரபிள் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் வாமிட்டிங் வர்றது மாதிரி இருக்கும். அண்ட் அப்பப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரணும்னு ஃபீல் ஆகும். அது மட்டும்தான் இனிஷியல் ட்ரபிள். மற்றபடி பெருசாக வேறு எந்த ட்ரபிளும் இருக்காது. அது போக போக நமக்கே பழகிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தண்ணி நிறைய குடிங்க. அண்ட் அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோட சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.